உளுந்தை நம்ம நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதே உடச்ச உளுந்தாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே கையால் கூட உடச்சிக்கலாம். நம்ம உளுந்தை அதில் அள்ளி போட்டுக்கலாம். நல்லா பெசுனாலே உடஞ்சிடும் இந்த மாதிரி. அதனால் என்ன ஒன்றும் இல்லை. இப்போது இது கூட இப்போ அந்த கிளாஸால் நம்ம 1 கிளாஸ் எடுத்தோம் இல்லையா உளுந்து, அதே கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி மாவு. ரெண்டு கிளாஸ் அரிசி மாவு. இப்போது இப்போ பெரிய ஜீரகம், இப்போ சில்லி ப்ளஸ் தேவையானது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதுலேயும் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போது பெருங்காயம், கறிவேப்பிலை பொடியை நறுக்கி வைக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, இப்போ நம்ம சூடான எண்ணெய், ஏன்னா மொறுன்னு இருக்கணும் தட்டை, அதனால் நம்ம சூடான எண்ணெய் கையை வச்சா இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணும். உருட்டிக்கலாங்க. கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம், அதே நம்ம பெரட்டிலாம் போட முடியாது, இது ஒட்டும். அப்படியே இது பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை வச்சு இந்த மாதிரி நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி
இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டப்பாவில் எடுத்து மறுபடியும் தேய்ச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள் மெல்லிசா. அந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணணும். நான் அது மாதிரி பண்ணின்னு வரேன். இப்போ நம்ம போட்டுக்கலாங்க. அஞ்சு மட்டும் அந்த பபுள் பூரா அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அடங்கிறது பாருங்கள், நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் வேறு போட்டுக்கலாம். யாழ்ப்பாணம் தட்டை வடை ரெடி ஆகிடுதுங்க. பருத்தித்துறை வடைன்னு சொல்லுவாங்க, யாழ்ப்பாணம் தட்டை வடைன்னு சொல்லுவாங்க. இது ரெடி ஆகிடுது. இதில் இந்த உளுந்தில் பெண்களுக்கு தான் முக்கியமாக இது. இந்த உளுந்து எந்த உளுந்து எடுத்துக்கினாலும் சரி, கஞ்சியாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி, அதில் லட்டு பிடிக்கிறாங்களா அதை மாதிரி இருந்தாலும் சரி, வடை சுடுற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்களுக்கு தாங்க முக்கியம். மாதவிடாய் காலத்தில் இது முக்கியமானது. ஒரு இடுப்பு வலிக்கு, உடம்பு வலிக்கு எல்லாத்துக்கும் அந்த உளுந்து முக்கியமானதுங்க. இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த தட்டை வடை சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.